வணக்கம் மக்களே. நடிகர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் ஜெய்சங்கருக்கு கிடைக்க வேண்டிய 2 அருமையான வாய்ப்பை தட்டி பறிச்சுக்கிட்டாங்க நடிகர் எம்ஜிஆர் மற்றும் ஜெமினி கணேசன் அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பில் 2 முக்கியமான படங்களை தவற விட்டார் ஜெய்சங்கர் அவர்கள். இன்றைக்கும் ஏவிஎம்மோட பிள்ளைகளான சரவணன், குமரன், பாலசுப்ரமணியன் கிட்ட நெருங்கிய நட்பு கொண்டவர் தான் மக்கள் திலகம் ஜெய்சங்கர் அவர்கள். எம்ஜிஆர் நடித்த அன்பே வா கலரில் உருவானது. அந்த படத்தில் முதல்ல ஜெய்சங்கர் தான் நடிப்பதாக இருந்துச்சு. அவரை தான் ஹீரோவாக போடணும்னு ஏவிஎம்மும் முடிவு பண்ணியிருந்தாங்க. இதற்கிடையில் எம்ஜிஆரை கால் ஷீட்டு உடனடியாக கிடைச்சிடவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு எம்ஜிஆர் நடிக்க வச்சிட்டாங்க. அதே போல் ஜெய்சங்கர் தவறவிட்ட இன்னொரு படமும் ராமுன்ற படம். ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்த குழந்தையும் தெய்வமும் படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். அதனால் தன்னோட அடுத்த படத்துலையும் ஜெய்சங்கரையே ஹீரோவாக நடிக்கணும்னு ஏவிஎம் நினச்சாங்க. இந்த நிலையில் தான் ராமுன்ற படத்தை ஏவிஎம் எடுக்க போவதாக ஜெமினி கணேசனுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே அவர் மெய்யப்ப செட்டியாரை தொடர்பு கொண்டு அந்த படத்தில் எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ நீ வாங்குகிற சம்பளம் அதிகம், நான் இந்த படத்தை சின்ன பட்ஜெட்டில் எடுக்கலான்னு நினைக்கிறேன்னு ஏவிஎம் சொல்லிட்டாங்க. அதுக்கு ஜெமினி நீங்கள் என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதையே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிப்பேன்னு சொன்னாராம் ஜெமினி கணேசன் அவர்கள். ஜெமினி ஏற்கனவே களத்தூர் கண்ணம்மா படத்தில் நடித்து ஹிட் கொடுத்தவர். அதனால் அவரது பேச்சை தட்ட முடியாத ஏவிஎம் தன்னோட மகன்களின் அந்த படத்தில் ஜெய்சங்கருக்கு பதிலாக ஜெமினி கணேசனையே ஒப்பந்தம் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பாவின் பேச்சை தட்ட முடியாத சரவணனும் குமரனும் ஜெய்சங்கரை மாற்று துளி கூட விருப்பமில்லை என்றாலும் அப்பா சொன்னதை தட்டாமல் 2 பேருமே ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் ராமுங்கிற மிகப்பெரிய வெற்றி படத்தில் நடிக்கிற வாய்ப்பு ஜெமினி கணேசனுக்கு அமைஞ்சிச்சுனே சொல்லலாம். ஜெய்சங்கருக்கு அது மிஸ் ஆனதுன்னே சொல்லலாம். நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் காதல் மன்னன்னு கூப்பிடுவாங்க. இவர் தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடன்னு பல மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போலவே நடிகர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. தமிழ் திரைப்பட நடிகராகவும் 1977 முதல் இறக்குற வரைக்கும் தமிழ்நாட்டோட தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் தான் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் உயரிய பாரத ரத்னா விருதினை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இலங்கையில் இருக்கிற கண்டிக்கு அருகே உள்ள நாவிலப்பட்டி என்ற இடத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் கோபாலமேனன், சத்தியபாமா ஆகியோர் ஆவர். இவருக்கு 5வது மகனாக பிறந்திருக்கிறார். இவங்களோட அப்பா கேரளாவில் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி வந்திருக்காங்க. இதுபோல் நடிகர் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் நல்ல நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் நடிகர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.